Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் தெரிவித்தனர். கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவரின் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, இது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனவும் முதலமைச்சர் மூலம் இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். இப்ப கூட நான் கலெக்டர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள்ட்டையும் நாங்க பேசியிருக்கோம். இதுக்கு ஏதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசணும். ஏன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை விட வீட்டுல பெண்களை பார்க்கவே முடியல. அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு வீட்டுல கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். ஸோ அதனால அவங்கள உடனடியா மீட்கிறதுக்கு இப்போ நம்ம அலைன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்காவே கேட்கலாம். எங்களுக்கான மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இது இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம அவங்கள மீட்கிறதுக்கும், அதை விட முக்கியம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்கள், அதாவது அவங்களுடைய பொருளாதாரமே அதுலதான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த படகுகளை மீட்கணும் அப்படிங்கறதையும் கேட்கணும், ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கறது தான் நாங்க இப்போ சிஎம் கிட்டயும் வலியுறுத்தி இருக்கோம்.